வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட தசாபுத்தியும் கோச்சார கிரகங்களும். அது என்னங்க தசாபுத்தி கோச்சார கிரகங்கள்னா, உங்களுக்கு பிறக்கும்போது ஒரு திசையில் பிறந்திருப்பீங்க. அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த திசை நடந்துகிட்ருக்கும். அந்த தசா கோச்சார கிரகங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு வலம் வரும்பொழுது சில மாற்றங்களை கொடுக்கும். அந்த தசா புத்தியும் கோச்சார கிரகங்களும் மாறுதலை எப்படி உண்டு பண்ணுது அப்படின்றத இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகிறோம். இந்த திரையில் தெரிகிற ஜாதகினுடைய கட்டங்கள் பாருங்கள். கடக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. கடகத்திலே செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் குரு வக்ரம், விருச்சிகத்தில் ராகு, கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் கேது. இப்படி அமைந்திருக்கிற இந்த ஜாதக கட்டம் பிறக்கும் பொழுது சந்திரன் மக நட்சத்திரத்தில் பிறந்ததுனால கேது தசை ஸ்டார்ட் ஆகி சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை போயிட்டுருக்கு. இப்போ அவங்களுக்கு இன்றைக்கு வீடியோ போட்டிருக்கும்போது அவங்களுக்கு சந்திர தசை குரு புத்தி பயணம் ஆயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் மருத்துவம் மருந்து சிக்கலான போராட்டத்தை குடும்பத்தில் இந்த ஜாதகி கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னு நம்ம பார்ப்போம். கோச்சாரத்தில் சனி கும்பத்தில் வக்ரமாகி பயணம் பண்ணிகிட்ருக்கார். அப்படி பயணம் பண்ணிகிட்ருக்கிற அந்த சனி என்ற வக்ரமான கிரகம் மகரத்தில் இருக்கிறது தான் கணக்கு. மகரத்திலிருந்து செவ்வாயை கனெக்ட் ஆகுது. செவ்வாய் என்றால் கணவன். அதுவே மகரத்திலிருந்து கேது கனெக்ட் ஆகிறாரு. மகரத்திலிருந்து கன்னியில் இருக்கிற குருவை கனெக்ட் ஆகிறாரு. அப்போ வக்ரமான சனி வக்ரமான குருவுடன் ராகு கேதுக்கள் எப்பொழுதும் அவர் ரெக்டோமலாட்டர் தான். அந்த கேதுவோடு கனெக்ட் ஆகும்போது இவருக்கு சில பல கஷ்டங்களை போராட்டங்களை சிக்கலான வாழ்வியலை தர போகிற சனி இப்போ ரிஷபத்தில் குரு கோச்சாரத்தில் போயிட்டுருக்கார். அப்போ கேதுவோட குரு, பிறப்பு கேதுவோட குரு, கன்னியில் கேது இருக்கார் கோச்சாரத்தில், பிறப்பு குருவோட கேது. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். கேது என்றாலே மருத்துவம் மருந்து மெடிக்கல் அது மாதிரி விஷயத்தை அலகழிக்கப்பவர், பொருளாதாரத்தை அழிப்பவர். எப்படி ராகு பொருளாதாரத்தை கொடுப்பாரோ கேது பொருளாதாரத்தை அழிப்பவர். இப்போ பிறப்பு குருவோடு கேது சம்பந்தப்படும் போது மருத்துவமனை மருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலகழிக்கிறார். இதுக்கு தசா புத்தி எப்படி தோண புரியுதுன்னா, சந்திர தசை குரு புத்தி. சந்திரன் சிம்மத்திலிருந்து கீழே இறங்கி குருவை நோக்கி வரார். அவர் மக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, சிம்மத்திலேருந்து கடகத்தையும் நோக்கி போகிறார், செவ்வாயை பார்க்குறார். இப்போ காலபுருஷனுக்கு 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாயோடு சந்திரனுடைய கனெக்ஷன் ஏற்படுது. அந்த தசா ஃபுல்லாகவே வக்ரம் பெற்ற குருவை சந்திக்கிறார் சந்திரன், நீசம் பெற்ற செவ்வாயை சந்திக்கிறார். அது நீசம் உச்சம் அது அப்பளப்பட்ட விஷயம். செவ்வாயை சந்திக்கிறார். செவ்வாய் என்றாலே மிகப்பெரிய மாற்றம். போராட்டத்திலேயே சாதாரண போராட்டம் கன்னி வீடு, மிகப்பெரிய போராட்டம் விருச்சிக வீடு. அப்போ விருச்சிகத்துக்கு அதிபதியான செவ்வாய் சந்திர தசை நடக்குது. அந்த சந்திரன் செவ்வாயையும் மகரம் பெற்ற குருவையும் சந்திக்கிறதுனால அந்த சந்திர தசை 10 ஆண்டுகள் இந்த ஜாதகி மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய மாற்றம் வாழ்வியில் சந்திக்கக்கூடிய ஜாதகியாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும் பட்சத்தில் சந்திர தசை சுய புத்தி ஒன்றும் செய்யலை, அது நார்மலாக போயிடுச்சு. அடுத்தது சந்திர தசை செவ்வாய் புத்தி அப்போ ஆரம்பித்தது தான். இன்றைக்கு செவ்வாய் புத்தி முடிஞ்சு அடுத்தது ராகு புத்தி முடிஞ்சு இப்போ குரு புத்தி போயிட்டுருக்கு. சந்திர தசை குரு புத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு
விஷயம் நடக்குமோ, போராட்டமான, சிக்கலான, குழப்பமான, எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு அடி அடிக்கும் பாரு, அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து உருவாக்கி தருது. ஏன்னாக்கா சந்திர தசை குரு புத்தி, குரு வந்து வக்ரமாகி 6ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு 6ல் இருக்கிறதுனால இந்த அமைப்பை அவர் கொடுக்குறார். கோச்சாரத்தில் சனி, குரு, கேது இது எல்லாம் தொடர்பு வாங்குது. தசா புத்தியில் வந்து சந்திர தசை குரு புத்தி. காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திர தசை நல்லதாக இருக்கணும். ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கும் சந்திர தசைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த அளவுக்கு போராட்டமான சிக்கலான அமைப்பை கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய பிறப்பு ஜாதகமே செவ்வாய் ராகுவோட, கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவோட, விருச்சிகத்தில் இருக்கிற ராகுவோட தொடர்பு, மீனத்தில் இருக்கிற சுக்கரனோட தொடர்பு. அப்படி தொடர்பு படும் பட்சத்தில் இந்த ஜாதகியினுடைய கணவருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குதுன்னு பார்த்துங்க. அவருக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன்ன்ற ஒரு முறையில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி மிக சிக்கலான போராட்டமான வாழ்க்கையை மருத்துவமனையில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுபோல் ஒருவருடைய வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பில் வந்து தசாபுத்தியும் கோச்சாரமும், தசாபுத்தி அது மாதிரி பயணம் பண்ணிகிட்டே இருக்கும். தசாபுத்தி அந்தரம் சூட்சமும் அப்படி காலங்கள் நகர்ந்துக்கிட்டே வரும். அது கூட கோச்சார கிரகங்கள் தன்னுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய கிரகங்களை தொடும் பட்சத்தில் தூண்டப்பட்டு அந்த ஜாதகரினுடைய வாழ்வியலினுடைய ஊழ்வினையை, தற்போது செய்து கொண்டிருக்கிற வாழ்வியலினுடைய நகர்வுகளை மிக தெள்ள தெளிவாக கண்ணாடி போல் வழி நடத்தும். அப்படின்றது தான் நாடி ஜோதிடத்தில் தசா புத்தியும் கோச்சாரமும் என்ற ஒரு தலைப்பில் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நாடி ஜோதிடத்தில் 1593711 தொடர்பில் தான் பார்க்குறமே கண்டி லக்கணத்தினுடைய அமைப்பிலையோ பாவகத்தினுடைய அமைப்பிலையோ மற்ற எந்த விதிஷத்திலையும் நம்ம பலத்தை எடுக்கலை. கிரகங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்குது. ஏன்னா சூரியன் புதன் வந்து 1 டிகிரியில் இருக்கார். அந்த புதன் சூரியன் கூட சந்திரன் சேர்க்கை பெறுகிறார். நல்ல அமைப்பில் தான் இந்த ஜாதகர் வர வேண்டிய அமைப்பு இருந்தாலும் குருவை அடுத்து தொடுவதனால அந்த குரு புத்தி இவர்களுக்கு ஊழ்வினையாகவும், செவ்வாயை தொடுவதனால இவங்களுக்கு கணவன் மூலியமாக அந்த பிரச்சனைகளை கொடுப்பதற்காக இந்த அமைப்பெல்லாம் கொடுக்குது. அதுவும் சூரியன் ஆடி மாதத்தில் கடகத்தில் வரும்பொழுது அந்த சூரியன் என்றால் குழந்தைக்கும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மையில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெறும்போது குழந்தைக்கு உடல் கோளாறு, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த அமைப்பையும் சேர்த்து கொடுக்குதுன்றது தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு இந்த விளக்க ஜாதகத்தோடு போட்டிருக்கோம். ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தசாபுத்தியும் கோச்சாரமும் சாதாரணமான விளக்க ஜாதகமாக இதை உங்களுக்கு தந்திருக்கேன். இதை பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நன்றி, வணக்கம்.